ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி இந்த நாளுக்குரியதும் இம்மாதத்துக்குரியதும் ஒவ்வொரு காலங்களிலும் நிறைவேறுகிற ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள், சத்தியமுள்ள உம்முடைய வார்த்தைகள், எவ்வளவேனும் பொய்யில்லாத வார்த்தைகள், அழியாத வார்த்தைகள், 7 முறை மண்குகையிலே புடம்படப்பட்ட சுத்த சொற்களாகிய உம்முடைய வார்த்தைகள், வானமும் பூமியும் சிருஷ்டித்தவைகள் ஒரு நாளிலே உம்மால் அது அழிந்து போனாலும் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை, ஒழிந்து போவதில்லை என்று வாக்களித்திருக்கிறவரே, அந்த ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையாய் இருப்பவரே நீர்தான். வார்த்தையாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தகப்பன் மூலமாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். தகப்பனே, கர்த்தருடைய நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒருபோதும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு அவைகள் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் ஆண்டவரை எளிவனை அழைத்த அழைப்புக்குரிய ஆண்டவரே அல்லேலூயா அபிஷேகமும் கிருபா வரங்களும் ஆண்டவரே, உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய வெளிச்சமும் ஜீவனும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே, எளியவனையும் உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும், லைவில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்களை நிரப்பி ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வருக பரியந்தமும் உம்முடைய நிறைவு, உம்முடைய நாமத்தின் அக்கினியின் நிறைவும் உம்முடைய இரத்தத்தின் அக்கினியின் நிறைவும் எங்களுக்குள் நிறைந்து காணப்பட, அவைகளுக்குள் நாங்கள் மறைந்து எந்நாளும் காணப்பட கிருபை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் வரக்கூடிய நாட்களிலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்த வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை என்பது நம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்குரிய சகலவற்றினுடைய தீர்வையும் கொண்டு வர்றது பரலோகத்தின் தேவன் நமக்கு செய்கிற ஒத்தாசையில் தான். அப்போ நமக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நோக்கி பார்க்கத்தக்க பர்வதம் அவர்தான். நாம் தினமும் அனுதினமும் நாம் நோக்கி பார்க்கிறது, நாம் நோக்கி வேண்டுவது, வேண்டிக் கொள்கிறவைகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி தான், பரலோகத்தின் தேவனை நோக்கி தான். மனுஷனுக்கு வேண்டியது எல்லாம் அங்கிருந்து தான் வருது, அவரிடத்திலிருந்து தான் வருது. இம்மைக்குரியது மறுமைக்குரியது சகலமும், மனுஷனுடைய வாழ்வுக்குரிய சகலமும் எல்லாமே, எல்லாவற்றுக்கும் நாம் தீர்வு காணுவது அவரால் தான். நாம் தீர்வை பெறுவது அவரால் தான். நம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது அவரால் தான். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து எனக்கு
ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். 121 சங்கீதம். ஒன்றாம் வசனமும் 2ஆம் வசனமும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமாம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து தான், பரலோக தகப்பனிடத்தில் இருந்து தான் எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரலாம் அப்படின்னு போடலை, வரும் என்று தான் போடப்பட்டிருக்குது. ஒரு மனுஷர் சொல்கிறாங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வரலாம், வராமல் போகலாம், சொல்கிறப்பவே அவங்க பூமியை விட்டு போயிடலாம். ஆனால் தேவன் வரேன்னு சொன்னால் வருவார். தேவன் வருவேன் என்று சொன்னால் ஏமாத்துகிறதுக்கு மனுஷன் அல்ல, ஏமாறுறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல. அவர் ஏமாற்றுகிறதுக்கு மனுஷன் அல்ல, ஏமாறுறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல. ஏமாத்துறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல, ஏமாறுறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல. வெளிச்சம் இருக்கா? வெளிச்சம்னா அது என்னன்னு கேட்பீங்க. அடுத்தது அண்ணன். அதனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ வரும் என்று சொன்னவர் எனக்கு ஒத்தாசை வரும் என்று தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இதில் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசையை அருளி செய்கிறவர் கர்த்தர் தான். எனக்கு ஒத்தாசை அருளி செய்கிறவர் கர்த்தர் தான். எனக்கு ஒத்தாசை அருளி செய்கிறவர். சங்கீதம் 20ஆம் சங்கீதம். ஒன்றிலிருந்து 9. சங்கீதத்தின் புஸ்தகம் 681 பேஜ். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. வேதத்தின் சங்கீதங்களின் அதிகாரத்தில் மிக பிரபலமான ஒரு சங்கீதம் 20ஆம் சங்கீதம். 121ஆம் சங்கீதமும் அதில் ஒன்று. 20ஆம் சங்கீதமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிக பிரபலமான ஒரு அதிகாரம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. 2ஆம் வசனம், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. இங்கேயே என்ன வார்த்தை போட்டிருக்கு? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்குன்னா அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அனுப்பி.
ஒத்தாசை அனுப்பி, ஒத்தாசை அனுப்பி என்று சொல்லி. 4ஆம் வசனத்தினுடைய மையப்பகுதி உமக்கு தந்தருளி. அந்த ஒத்தாசையை அவருடைய பிள்ளைகளுக்கு தந்தருளி. அவருடைய பிள்ளைகளுக்கு, அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வர்றதுன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறார்ல. கர்த்தர் என்ன சொல்ல வர்ற வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. காலையில் உதிக்கிற சூரியனை நீங்கள் உதிக்காதபடி செஞ்சிட்டீங்கன்னா நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் அவமாக்கிடுவீங்க. காலையில் உதிக்கிற சூரியனை இனி உதிக்காதபடி செஞ்சிட்டிங்கன்னா, மனுஷரே நீங்கள் உதிக்காதபடி செஞ்சிட்டிங்கன்னா, அப்படின்னா நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணிடலாம்? செல்லாமல் போக பண்ணிடலாம். நீங்கள் பகலை வந்து இரவாக்கிட்டு இரவை பகலாக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. தேவன் உதிக்க சூரியனை, சரி காலையில் சூரியனை தான் காலையில் உதிக்கிறதுக்கு பதிலாக சாயங்காலம் உதிக்கட்டும், மறையிறது காலையில் மறையட்டும், காலையில் மறையட்டும் அப்படின்னு செஞ்சிட்டா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். அது நிறைவேறாமல் பண்ணிடலாம். முடியுமோ? முடியாது இல்லையா? அதனால் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவர் சிருஷ்டித்தவைகள் எல்லாம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது, வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அதன் ஓட்டத்தில் எல்லாம் செம்மையாய் ஆண்டவரால் கட்டளையின்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன கட்டளையின்படி ஓடாதவங்க நம்ம மட்டும்தான். ஓடக்கூடாததில் ஓடுறவங்களும், ஓடக்கூடியதில் ஓடாதவங்களும், ஓடக்கூடாததில் ஓடுறவங்களும், ஓடக்கூடியதில் ஓடாதவங்களும், ஓடக்கூடாததில் ஓடுறவங்களும், ஓடக்கூடாததில் ஓட வேண்டியதில் ஓடாமலும் இருக்கிறவங்க நம்ம தான். மனுஷராகிய நம்ம தான். இங்கேயும் உங்களுக்கு வெளிச்சம் வந்துச்சா வரலையான்னு எனக்கு தெரியாது. திருப்பியும் கேட்பீங்க வெளிச்சம்னா அது என்னன்னு. வெளிச்சம்னா ஏசாமி. வெளிச்சத்துக்கு யார்? ஏசப்பா தான். வெளிச்சம்தான் ஏசப்பா, ஏசப்பா தான் வெளிச்சம். ஏசப்பா தான் வெளிச்சம். கண்ணை மூடுங்க, என்ன தெரியும்? அது சாத்தான். கண்ணை மூடினா என்ன தெரியுது? அதுக்கு பேர் இருக்க. கண்ணை மூடினா என்ன தெரியுது? இருட்டாக இருக்கிறது யாரு? இருட்டாக இருக்கிறது யாரு? உங்கள் நம்பிக்கைக்குரியவங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம். கர்த்தரை இந்த நேரத்தில் சொல்லுங்கள். கர்த்தரை இந்த நேரத்தில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் சொல்லுங்கள். கண்ணை மூடினா என்ன இருக்குது? இருட்டாக இருக்குது. யாருது? சாத்தான். அவனிடத்துல என்ன இல்லை? வெளிச்சம் எதுவும் இல்லை. அவனிடத்துல வெளிச்சமே கிடையாது. இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். என்னென்ன வகைக்கு வகை இருக்குதோ நம் தேவைகளுடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். இந்த பூமியில் அவரிடத்திலிருந்து தான் வரும். மழை எங்கிருந்து வருது? அவர்கிட்ட இருந்து தான் வருது மழை. மழை எங்கேருந்து? நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க மழை வேறு எங்கேருந்தோ வேறு யாரோ, அதுக்கு ஏதோ கம்பெனி யாரோ ஏஜென்ட்டுங்க இருக்காங்க, அவங்க அனுப்பி விட்றாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? இல்லை சாத்தான் அனுப்பி விட்றான்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? வானத்தில் தான். யார் வானத்தை உண்டாக்குனவர்? யார்? இப்போ தானே படித்தோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என்ன? அங்கேருந்து தானே மழை வருது. இங்கே பூமியில் இங்கே தண்ணி இங்கே எல்லாம் வேப்பரலேருந்து எடுத்து ஆவியாகி அவர் மேகத்தினுடைய தொட்டிகளில் கொண்டு வந்து நிரப்புது. எல்லாமே மேகத்தில் நிறைய பை தொங்குது, எக்கச்சக்கமான பைங்க தொங்குது. அதில் எல்லாமே தண்ணி ஊற்றப்பட்டிருக்கு.
ஆனால் அது ஒழுவாது. அது மாதத்துக்கு ஒரு தடவை கழுவணும், அந்த தொட்டியை கழுவணும்லாம் இது கிடையாது. அது எப்பவுமே சுத்தமாக இருக்கும். ஏன்னா பரிசுத்தம் இருக்கிற இடத்துலேருந்து வருது, அது பரிசுத்தருடைய கரத்துலேருந்து வருது. அது அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் தண்ணியை சப்ளை பண்ணுற தொட்டி அது, அந்த மேக தொட்டி. அதில் நிரம்புது. அவர் கட்டளையிட இங்கே கொட்டுது. கொட்டுன்னு கொட்டுற இடத்துல கொட்டுது. அந்த பை மொத்தமாக கொட்டுச்சுன்னா மொத்தமாக போயிடுவோம் எல்லாரும். பார்த்து பார்த்து கொட்டுறதுனால அவர் தான் பூமியின் மேலே மழையை பெய்ய பண்ணுகிறார். புல்லுகளை எல்லாம் புல் பூண்டுகளை முளைக்க பண்ணுகிறார். பனியை பெய்ய பண்ணுகிறார். காற்றை வீச செய்கிறார். சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய சுவாசம் அவர் கரத்தில் இருக்குது. எல்லாமே அனுதினமும் நாம் சுவாசிக்கிற சுவாச காற்றும் அவரிடத்துலேருந்து தான் வருது. இன்றைக்கி மூச்சு விடுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மூச்சை அனுப்புங்கன்னு நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் அது வருது. அது அது நமக்கு வருது இல்லையா? அவரிடத்துலேருந்து வருது. நமக்கு கேஸ் ஒரு மாதத்துக்கு இல்லை 1.5 மாதத்துக்கு வரைக்கும் வருது, தேவையை பொறுத்து இருக்குது. தீந்து போனவுன்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? திருப்ப மாற்ற வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு தீந்து போவோன்னு எங்களுக்கு தெரியும். அரசாங்கம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தீந்து போயிடும்னு. நீங்கள் தீர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தீந்து போகிறதுக்கு முன்னாடி யார் இருக்கோம்? நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு சிலிண்டர் வந்துடும் வருமா? பணத்தை கட்டினா தான் வரும். நமக்கு ஜீவன சுவாசத்தை நமக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு காசாக கட்டுறோம். இந்த மாதம் சுவாசம் தீந்துரும்னு, இந்த மாதம் இல்லை ரீசார்ஜ் பண்ணலன்னா நம்ம மூச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணலன்னா நம்ம கதை முடிஞ்சிடும்னு அப்படி எதுவும் வச்சுருக்கிறாரா? நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதில்ல இல்லையா? இல்லையா? அதையெல்லாம் நமக்கு கொடுக்குற தேவன். மூச்சு சரியாக வரலன்னா என்ன பண்ணுறாங்க? அவ்வளோ மூச்சு இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க? சைக்கிளுக்கு காற்றடிக்கிற அந்த இது டியூப்பை மூக்கில் வச்சு காற்றடிக்கிறாங்க. காற்றடிச்சு அந்த காற்றை என்ன செய்கிறாங்க? மனுஷனுக்கு உள்ள மூக்கு வழியாக அனுப்பி விடுறாங்க. காற்றடிக்கிற பம்பு வழியாக அனுப்புகிறாங்க? இல்லை, செயற்கை சுவாசத்தை வைக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு அது தாக்கு பிடிக்குது? ரொம்ப நாள் அது தாக்கு பிடிக்க முடியல. வாழ்நாள் முழுதும் சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுக்குறார். நல்லவனுக்கு மட்டுமா கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறார். எல்லாருக்கும். முதல்ல குடிகாரனுக்கு கொடுக்கறதில்ல, நம்மளும் குடிகாரனுங்க தான். அந்த குடியை குடிக்காமல் இருக்கலாம். சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு எண்ணங்களில் குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு நடக்கிறோமே, அந்த குடிகாரனோட அவனுக்கு கொஞ்சம் குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எந்த வழியிலையோ போயிடும் அது அந்த இது. ஆனால் இது அப்படி கிடையாது. மனுஷர் சிலர் எல்லாம் இருக்கிற விதங்கள் வெளிப்பிரகாரமாக குடிக்காட்டிலும் கூட மற்ற விதங்களில் மதுபானம் பண்ணினவர்களைப் போல நடந்து கொள்கிறவர்கள் ஏராளமான பேர்கள். ஸ்திரீகள்லேருந்து ஆண்கள்லேருந்து ஏராளமான பேர்கள். அப்போ எனக்கு ஒத்தாசை தந்தருளி, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் எனக்கு தந்தருளி. 5ஆம் வசனம், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து கர்த்தர் விடுவிக்கிறதிலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம். இவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியவைகள், தேவனாலே நிறைவேற போகிறவைகள். இவைகளெல்லாம் தேவனாலே தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேற போகிறவைகள், நிறைவேறாமல் போவதில்லை. தேவனாலே நிறைவேறாமல் போவதில்லை. நாம் தேவனை விட்டு போகாமல் இருந்தால், தேவனை விட்டு போகாமல் இருந்தால் இவைகளெல்லாம் தேவனாலே நிறைவேறும். தேவநாமம் மகிமைப்படும், நம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படும். 6ஆம் வசனம், கர்த்தர்
தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று எப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பிப்பார். அவருடைய வல்லமையை காண்பிப்பார். அவருடைய வல்லமையை காண்பிப்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ரதங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய முதலைங்க, பெரிய பெரிய திமிங்கலங்க, எல்லாம் மனுஷர் வகையில் இருக்கிறது. அவங்களையெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ரதங்களும் குதிரை அவங்களுக்கு என்ன குறை? அவங்களுக்கு 10 தலைமுறையில் இருக்குது, அவங்களுக்கு 100 தலைமுறை, அவங்களுக்கு 50 தலைமுறைக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன குறை, இவங்களுக்கு என்ன குறைன்னு மனுஷர் சொல்லி எதிர்பார்க்கிறார்களே, அந்த குதிரைகள் எல்லாம் முறிந்து விழும். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். இந்த நேரத்திலேயாவது நிமிர்ந்து இருங்க, இந்த நேரத்திலேயாவது நிமிர்ந்துருங்க. இப்போ நம்ம தொழுகை நடத்தலை, இப்போ பிரசங்கத்தில் இப்போ நம்ம தொழுகை நடத்தலை. பிரசங்கத்தில் என்ன நடத்தலை? அது தெரியாதா? அதுக்கும் உங்களுக்கு வெளிச்சத்தை பற்றி சொல்லணுமா? சங்கீதம் 37 சங்கீதம் 39 வசனம், 37 அதிகாரம் 39 வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுக்கு விடுதலை கர்த்தரால் வரும். இது சொன்னவர் கர்த்தர் தான். இதில் எழுதி வச்சிருக்கிறவர் சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறவரும் கர்த்தர் தான். நீதிமான்களுக்கு ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்ட காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். அப்போ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும் அப்படின்னு. ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று. சங்கீதம் 44 சங்கீதம் 44 சங்கீதம் 26 வசனம். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எங்களுக்கு ஒத்தாசையாக வந்துருங்க ஏசப்பா அப்படின்றார். எங்களுக்கு ஒத்தாசையாக நீங்கள் வந்துருங்க ஏசப்பா, உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடுங்க, எங்களை உம்முடைய கிருபையின் நிமித்தம் மீட்டு விடுங்க. சங்கீதம் 57 சங்கீதம் 1 எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். பாருங்க, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், என் ஆத்துமா உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்காமல் போகிற தேவனே, சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்காமல் போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், நிந்திக்கையில்னா திட்டுறது, காரி துப்புறது. என்னை நிந்திக்கையில் அவன் என்ன பார்க்குறான்? என்னை பார்க்குறவன்
பார்க்குறவன் என்னன்னு பார்க்குறான், என்ன வாயில் குலோப்ஜாம் போட்டுக்கிற மாதிரி முழுங்கிடணும்னு வாயில் சொல்கிறான்ல, அவன் பார்க்குறப்பவே நம்மளை முழுங்கிறோம் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்களே மனுஷர். நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அவள் பார்க்குற பார்வையிலே நம்ம முழுங்கிறவ போல இருக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் போட்டு இல்லையா, நம்மளை முழுங்கிறவ போல இருக்குது. மேலேயும் கீழேயும் அவள் பார்க்குற பார்வை, ஓரமாக பார்க்குறதா, இந்த ஓரமாக பார்க்குறா, அப்படி பார்க்குறா, மேலே தூக்கி பார்க்குறா. ஆண்டவருக்கு தான் தெரியும் எப்படி சொல்கிறோன்னு. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. என்னை பார்க்கிறவன் விழுங்க பார்க்கிறான் என்று சொல்லும் பொழுது இன்னமும் இந்த பெருசு இருக்க தான் செய்தா. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. ஒருத்தர் விழுந்து கை காலில் நல்லா முறிவு ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க திடீர்னு அவங்கள ஒரு இடத்துல ஃபங்க்ஷனில் பார்க்குறாங்க. பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. என்னென்னு நொண்டிக்கிட்டு ஒன்றும் உயிரோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கிண்டிக்கிட்டாவது 2 பேர் பிடிச்சி தூக்கிக்கிட்டாவது வந்து உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா நல்லா நடந்து வருது, நல்லா நடந்துருக்கிறது, நல்லா நடந்து வருது. அப்படின்னும் போது பேசலை கொள்ளலை, பார்க்கறதுலையே இவ்வளோ ஓடுது. ஒன்று விழுந்து நொறுங்கின மணிக்கே இருந்து அழிஞ்சு போயிருக்கும்னு நினச்சா அது எழுந்து எல்லாம் சரியாகி நடந்து வருது. நான் கலந்து கொள்ளுகிற இதிலேயே அதுவும் கலந்து கொள்ள வருது. ஆனால் இப்போ நான் இதை பார்க்கும்போது, விழுங்குறவன் பார்க்கும்போது இப்போ அவன் முறிஞ்சிட்டான். குலோப்ஜாம் முழுங்கினது போல் முழுங்கணும்னு நினச்சோமே, அது நினச்ச மணிக்கு தான் இருந்திருக்கே தவிர நிஜத்தில் அப்படி எதுவுமே ஆகலை. யாரால? கர்த்தரால. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரால தான் அப்படி ஆயிற்று. அப்போ எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். ஒத்தாசை அனுப்புவார், ரட்சிப்பார், கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். சங்கீதம் 62ஆம் சங்கீதம். ஒன்னிலிருந்து 12. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள்.
ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். 62ஆம் சங்கீதம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். என்னை விடுவிக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு மீட்பும் விடுதலையும் வரும். எப்போன்னு கேட்கிறவர்கள் எத்தனை முறை இந்த சத்தியத்தை கேட்டாலும் எப்போன்னு கேட்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் எப்போன்னு கேட்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள், மனுஷருக்கு மனுஷர். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்து வரும் என்று. சுகம் யாரிடத்தில்? எல்லாமே சுகம், ஆரோக்கியம், அதுதான் இம்மைக்கும் மறுமைக்குரிய சகலமும் அவரிடத்திலிருந்து தான் வருது. மனுஷருக்கு உரிய சகலமும் அவரிடத்திலிருந்து தான் சப்ளை ஆகுது, அவரிடத்திலிருந்து தான் சப்ளை ஆகுது. பூமி இருக்கு கர்த்தருடைய கிருபையில். ஒரு 60 செகண்ட் ஒரு அசுக்குனாருன்னா போச்சு, அவ்வளோதான், உலகமே முடிஞ்சிடுச்சு. எத்தனை செகண்டு? 60 செகண்டு. எத்தனை செகண்டு? 1 நிமிஷம். 60 செகண்டுன்றது 1 நிமிஷம். 1 நிமிஷம். 1 நிமிஷம் அப்படின்னுச்சுன்னா எல்லாருமே முடிஞ்சிட்டு, உலகமே முடிஞ்சிட்டு. உலகத்தில் மேன்மையாய் சொல்லப்படுகிற ஒரு கட்டடமும் இருக்காது, ஒரு கட்டடமும் மேன்மையாய் பேசப்படுகிற எந்த மனுஷனும் இருக்க முடியாது, எந்த கட்டடமும் இருக்காது, எந்த ஜீவராசியும் இருக்காது. ஆனால் அப்படி குலுங்கலை, அங்கங்கே குலுங்குது. அது எத்தனை செகண்டாக குலுங்குது. அதில் வருது சேதாரம், அழிவுகள் வருது. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அது வசனம் முடியும் போது என்ன வருது? என்ன வார்த்தை வருது? இந்த வசனம் திரும்ப படிக்கிறேன். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து, இவர் சொல்றார், இவருடைய ஆத்துமா அமர்ந்திருக்கு. கேட்குற நம்ம ஆத்துமாலாம் அமர்ந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். நான் யாராவது வந்தால் அது அவ்வளோதான், அமர்ந்திருக்காது. அந்த பேச்சை கேட்ட உடனே அமர்ந்திருக்காது, அவ்வளோதான். அந்த இடத்த விட்டு அது நவுண்டு போகிறவன் வர்றவங்க இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் போய் முட்டும். அது போய் டும்முன்னு போய் முட்டும். எல்லாமே தாவீது கிடையாது. அப்போ அமர்ந்திருக்கிறது, அவரால் என்ற ரட்சிப்பு வரும். அந்த வசனத்தினுடைய முடிவு என்ன வருது? வரும் என்று. யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து. 3ஆம் வசனம், நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? எப்போ வரும்? அதான் தீங்கு செய்கிறது. எப்போ வரும்? அமர்ந்திராததும் எப்போ வரும்? அமர்ந்திராத ஆத்துமாக்கள் சொல்கிற வார்த்தை எப்போ வரும்? எப்போ தான் வரும்? வெளிச்சம் வருதா? வெளிச்சம்னா என்னன்னு கேட்பீங்க. எப்போ வரும்? எப்போ தான் வரும்? அன்ற ஆத்துமாலாம் விசுவாசம் இல்லாத ஆத்துமாக்கள், தேவன் பேரிலே நம்பிக்கை இல்லாத ஆத்துமாக்கள், தேவன் தர வாங்கி சாப்பிட்டுட்டு மறந்து போகிற ஆத்துமாக்கள். நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சங்கரிக்கப்படுவீங்கன்னா தெரியும்ல, சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். சாஞ்சு போன மதிலில் யாராவது சாய முடியுமா?
இடிந்த சுவர் நிற்கிற சுவராக பார்க்க முடியுமா? நிற்கிற சுவராக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி ஆயிடுவீங்கன்ற அப்படி சொல்கிறார் தாவீது ராஜா சொல்கிறார். நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய 4ஆம் வசனம், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும். இப்போ நீங்கள் இடிந்த சுவராக இருக்கக்கூடாது, இப்போ சாய்ந்த மதில இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. இதெல்லாம் பார்க்குற ஆத்துமாவே நீ அமர்ந்திரு. அப்படின்னா அவர் ஆத்துமா அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய இரத்தத்தை, கர்த்தருடைய மன்னிப்பை, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய இரக்கத்தை, கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை, கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை, வாக்கு மாறாதவர் என்பதையும் நான் நம்புகிறேன். நான் நம்புகிற அவரிடத்திலிருந்து எனக்கு எங்கேயோ அந்த வார்த்தையினுடைய முடிவு வரும், அவராலே வரும் என்று. 7ஆம் வசனம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. என்னுடைய விடுதலை கர்த்தர் கையில் தான் இருக்குது. என் மீட்பு கர்த்தர் கையில் தான் இருக்குது. என் சுகம் ஆரோக்கியம் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. என் சர்வாங்க சுகமும் தீர்க்காயுசும் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. என்னுடைய உன்னத பாதுகாப்பும் கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. என் உன்னத வழிநடத்தலும் கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. நித்திய ஜீவனை தருவதும் கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. யார் கரத்தில் தான் இருக்கு? கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. இப்போ ஒரு குழாயில் தண்ணி வருது, சொட்டு சொட்டா வந்தால் எப்படி இருக்கும்? குழாய் நல்லா திருவுறோம், புஷ்ஷுன்னு முதல்ல காற்று வந்துக்கினே இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணி வரல. இப்போ கேட்குறவங்க அப்படி கேட்டிங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் அப்படி இருக்குது. குழாயை திருவுனா என்ன வருது? புஷ்ஷுன்னு சத்தம்தான் வருது, தண்ணி வரல. கேட்குது, எல்லாம் கேட்குது, எல்லாமே கேட்குது. தண்ணி சப்ளை ஆகுது, கர்த்தரிடத்துலேருந்து தண்ணி சப்ளை ஆகுது. அங்கேருந்து சப்ளை ஆகிடுச்சு. திருகுனா குழாயிலேருந்து தண்ணி வரணும் இல்லை? வரலையே, உசுன்னு வருது. தண்ணி சப்ளை ஆயிடுச்சு, டேங்கில் சப்ளை ஆயிடுச்சு, தலைங்கிற டேங்குக்குள்ளே சப்ளை ஆயிடுச்சு. அது எல்லா இடத்துக்கும் வரணும்ல? வரலையே. ஒன்று உசுன்னு சத்தம் கேட்குது, ஒன்று சுட்டாக வருது, ஒன்று ஒழுகுது, இப்படி தண்ணி ஒழுகுது. உங்களுக்கே தண்ணி பிடிக்கிறீங்க ஒரு குடத்தை வச்சு, உசுன்னு தாத்தா வந்து அது குடத்தை வச்சே குழாய் அடிச்சிடலாம் போல இருக்கும் நீங்கள். அப்போ தண்ணி சொட்டாக வந்தால் உங்களுக்கு பொறுமை என்ன ஆகும்? பொறுமை இழந்துடும். அப்போ அந்த குழாயில் வர வேண்டிய தண்ணியாக அந்த வரக்கூடிய ஃபோர்ஸில் வந்தால் தானே அந்த குடமும் நிரம்பும், நம்ம நெஞ்சும் நிரம்பும், ஆத்மாவும் நிரம்பும், வயிறும் நிரம்பும், மனசும் நிரம்பும்ல. ஆனால் டேங்கில் வந்துருச்சு. ஆனால் ஏன் வரல? மற்ற இடத்துக்கெலாம் ஏன் வரல? நீங்களே கேட்டுக்குங்க. அது ஏன் வரல? நீங்களே உங்களை கேட்டுக்குங்க, ஏன் வரலன்னு. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆக அப்ப சொல்லிட்டு ஜனங்களே எக்காலத்திலும்
கர்த்தரை நம்புங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவரைனா கர்த்தரை நம்புங்க, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார் சொல்லிட்டு. நீதிமொழிகள் வாசிக்கிற நீதிமொழிகள் கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் தேவனுடைய ஆவியில எழுதினது. இதுக்கு முன்னாடி வாசித்தது எல்லாம் தாவீது ராஜா தேவ ஆவியில எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்தோம், தேவ வார்த்தையை வாசித்தோம். இப்போ நீதிமொழிகள் சாலமோன் ராஜா, தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் ராஜா தேவனுடைய ஆவியினாலே எழுதின வேதவசனம். இது வேதவசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ. இங்கே என்னது? வரும்போதோ. என்னது? வரும்போதோ. வர்றது நிச்சயம். வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விருட்சம், ஜீவ 21ஆம் வசனம் பாருங்க. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாருங்க, 21ஆம் வசனம் பின்பகுதி, நன்மை பலனாக வரும், நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும், பலனாக வரும், பலனாக வரும் என்று. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 1. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். பாருங்க, மனதின் யோசனைகள் தேவனுடையதல்ல, அது மனுஷனுடையது. 2 நிமிஷம் வரைக்கும் கேட்போம், அவ்வளோதான், முடிஞ்சிடும். 2 நிமிஷம் தான், அவ்வளோதான். நீங்கள் கிருபையாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் விழுப்புடமையாக ஹாப்பியாக இருக்கலாம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரயோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து கர்த்தர் வார்த்தையை போட்டு உள்ளேருந்து பேச வைக்கணும்னா அது கர்த்தருடையது. மனுஷனுடைய மனதின் யோசனை எல்லாம் மனுஷனுடையது, மனுஷனுடையது. நாவின் பிரயோத்திரம் கர்த்தரால் வரும். இங்கும் என்னது? கர்த்தரால் வரும். இதை சீக்கிரத்தில் மறந்துடணும். இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்திடணும்? மறந்துடணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் மறக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம பேசும்போதெல்லாம் மறந்ததாக தானே பேசுகிறோம், மறந்து தானே பேசுகிறோம். அதனால் நம்மளே சொல்லிடலாம் மறந்துடுங்கன்னு, நம்மளே சொல்லிடலாம் மறந்துடுங்கன்னு, மறந்துடுங்கன்னு நெஞ்சு. அப்போ 33ஆம் வசனம், அதே அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல், அதே அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். பாருங்க, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியம் வாய்க்கிறது அவரால் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் என்ன செய்திடக்கூடாது? கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறத மட்டும் ஞாபகத்தில் என்ன செய்திடக்கூடாது? வச்சுக்கவே கூடாது. அவர் வார்த்தை தவிர மற்றதெல்லாம் நம்ம என்ன செய்துக்கணும்? வச்சுக்கணும். நம்ம அதை சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 30-31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்,
ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமாம், கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தரிடத்திலிருந்து வர்றதுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு ஞானமும், எந்த ஒரு புத்தியும், எந்த ஒரு ஆலோசனையும் இருக்கவே இருக்காது, நிலைக்கவே நிலைக்காது, கர்த்தராலே நிலைக்காது. குதிரை யுத்த நாளுக்காக, குதிரைனா அவரோட பிள்ளைங்க தான், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால தான் வரும். ஜெயமோ விக்ட்ரியோ கர்த்தராலே தான் வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும். எங்கே தான் நோக்கி பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்? கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். அவரை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் நான் பேசுகிறது பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ அப்படியே இரு. ஏசப்பா வந்து அவர் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுவார். எங்கடா ஏசப்பா பிள்ளைங்கள்லாம் காணலே, நம்ம இங்கே இருக்கிறோமே, எங்கே போயிட்டாங்க, எங்கே போய், அது எப்போ ஏசப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அச்சோ, நான் அவரை தானே கூப்பிட்டுக்கிட்டோ இருந்து நான் பேசிக்கிட்டே, நான் பேசாமல் இருந்திருந்தானா, பேசக்கூடாதான்னு நினைக்கிறேன், ஆனால் அவுத்துடுறேனே, என்ன பண்ணுறது? நாக்கை வைக்காமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நாக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? நான் முழுங்கவும் முடியாது, பேனும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவசியன்றதுனால தான் நாக்கை வச்சார். அவசியம் இல்லைன்னா அவன் நாக்கம் வாயை வச்சிருக்க மாட்டாரே, இல்லையா? வாய்க்கு பல்லு எவ்வளோ அவசியமாக இருக்குது இல்லையா? பல்லே இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? பல்லு எவ்வளோ அவசியமோ, சரீரத்தின் எவ்வளோ அவயங்கள் ஒன்றுன்னும் எவ்வளோ அவசியமோ, அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். நமக்கு அவர் தான் எல்லாமே. நம் தேவை அவர் தான். நம்முடைய தேவையே அவர் தான். அந்த தேவையிலிருந்து தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும். நம்முடைய தேவை கர்த்தர் தான். அவரிடத்திலிருந்து தான் நம்முடைய தேவைகள் கர்த்தராலே சந்திக்கப்படும். இப்போ நம்முடைய தேவை யாரு? நம்பர் 1 தேவை நம்பர் 1 தேவை கர்த்தர் தான் என்பதை மனதில் வைத்து அவரையே நோக்கி கொண்டிருப்போம். அவர் சொன்னவைகள் அவராலே நிறைவேறும். அவர் சொன்னவைகள் அவராலே நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒத்தாசை வேணுமே. ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிட்டா மட்டும் ஒத்தாசை போதுமா? வாழ்நாள் முழுசும் நமக்கு ஒத்தாசை வேணுமே தாப்பங்கிட்டேருந்து, இல்லையா? என்கிட்ட இருந்ததெல்லாம் ஒத்தாசை பண்ணி முடிச்சிட்டோமா, இதுக்கு மேலே ஒத்தாசை பண்ண என்னால் முடியாதுமா சொல்கிறதுக்கு மனுஷன் இல்லையே. தேவன் மனுஷன் இல்லையே. தேவன் மனுஷனாக முடியாது. தேவன் மனுஷனாக வரலாம், ஆனால் மனுஷன் தேவனாக முடியாது, தேவனாக வர முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் மனுஷன் சொன்ன வார்த்தையில் நிற்க முடியாது, தேவன் சொன்ன வார்த்தையில் நிற்கிறவர், நிலை நிறுத்துகிறவர், நிறைவேற்றுகிறவர். அவருடைய பிள்ளைகள் பெரும்படியாக கிருபை செய்கிறவர், பெற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்கும்படியாய் அனுக்கிரகம் பண்ணுகிறவர். அந்த நம்முடைய நல்ல தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலே சந்தித்து அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி அவர் சித்தம் நம் ஒவ்வொருவரிலே நிறைவேற கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே,
இந்த நாளிலே, இந்த புதிய மாதம், புதிய நாளிலே உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு கடந்து வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய ஜீவனாகிய ஜீவவசனமாகிய ஆவியாகிய தேவனே, இந்த நாளிலே கடந்து வந்து இந்த நாளின் ஆராதனையை எங்களுக்கு நடத்தி கொடுத்து, இந்த நாளை ஆராதனையிலே பங்கு பெற்ற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆட்கொள்ளுதல் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் தயவும் இருந்தது எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி வழிநடத்தி உம்முடைய ஜீவ ஆகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து வாங்கி புசிக்க பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் தகப்பன் எங்களுக்கு பாராட்டின மேலான எல்லையில்லாத கிருபையின் வழிநடத்தலின் போதனைக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து வருகிற சகல நன்மைகளையும், நன்மையாகி உம்மிடத்திலிருந்து, ஆசீர்வாதமாகி உம்மிடத்திலிருந்து சகலவற்றையும், மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் சுதந்திரித்து இந்த நாமத்துக்கு மகிமையாய் மீட்பு நீர் கொடுக்குற மீட்போடு விடுதலையோடு கூட ஜெயத்தோடு ஆண்டவரே உண்மையிலே நிலைத்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை மூடி மறைத்து கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.